என்ன எறும்பு எங்கிருந்து வருது? நக்கல் எப்படி சொன்ன நீ? சரி, இப்போ எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சா? இந்த டப்பாக்கு வந்துருச்சு. எறும்பு வயிற்றுக்குள்ள இருந்து சொன்னேன். எறும்பு வாய் நல்லா எனக்கு வாய் சிஎம் சொன்ன மாதிரி சொல்றாரு. நல்லா இல்லைங்க வாயில இருந்து. இப்போ நீ வாய் பேசிட்டு எறும்பு எங்கிருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டே வீடு ஃபுல்லாக சாப்பீஸ் வச்சு கீறிட்டு இருக்கிற. வெளியிருந்து வருது தெரியுதா? வா போலாம், வா வெளியே வா, நான் காட்டுறேன். வெளிச்சமே தெரியல, பூராது இங்கே ஒரு படுத்த படுக்கையும் கூட இன்னும் எடுத்து வைக்கல. என்னென்ன வாய் பேசிக்கிட்டு இருக்கிற? அப்படியே சுட்டியாச்சு, அவ்வளோதான். எங்கே போய் மோட்ரு போடுறது? ஏன் நரண்டிக்கிச்சு? சும்மா அது இதனால சொல்லப்படாது. உன்னாலதான் இப்போ நான் லேட்டு, அதனால நான் அதுதான் நான் சொன்னேன். வீடு கழிவு இல்லாங்காட்டி இல்லை வேண்டான்னு. வீடு கழிவு இல்லை அப்படின்னு நல்லா எப்படா இப்போ இங்கே வாடுறா இல்லை, அங்கே சாக் பீஸ் போட்டு விட்டு அது போயிடும். அங்கே பாரு, அந்த சைட்லேருந்து எங்கிட்ட இருந்தோ வருது, போயிடும். எறும்புக்காரங்க யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா காட்டிடலாம். நல்லா வீடியோ இருக்கு. எப்படி இப்படியெல்லாம் எறும்பு போகலாம் அப்படின்னு பாருங்க, நீங்களே பாருங்க. சொன்னேன் நடக்கல் பருப்பில் இருக்குது எறும்பு, அது ஃபுல்லாக இங்கே வந்துடுச்சு. நடக்கல் பருப்பு தான் முதல் வந்திருக்க மாட்டேது. போதும் போதும் வா, அதெல்லாம் போயிடும். சீமாத்தை வச்சு கூட்டிக்கலாம், வா போதும். அங்கெல்லாம் போட்டீங்கன்னா அப்புறம் எறும்புக்கு பூரா கீழே இங்கே வந்துடுவா. அந்த ரவுண்ட் போட்டு விட்டா போக மாட்டேங்குது இருக்குது. சாப்பீஸில் ரவுண்ட் போட்டு விட்டா. ஆமாம், இது வேறு டப்பால எல்லாம் போட்டு வச்சிருக்கு. இதில் தான் எறும்பு இருந்துச்சு. டப்பாவில் போட்டு இல்லை முட்டை பையன் நினச்சிட்டேன். டப்பாலாம் யாராவது போடுவாங்களா? நீ டப்பால தான் வா காமிக்கிறேன். நீ டப்பால போடலையில, இங்கே வா காமிக்கிறேன். இப்போ நீ டப்பால போடலையில, டப்பாலாம் டச் பண்ணி இருக்காது. இங்கே வா. அது சொல்கிறேன். இது என்னது? அதேதான் மாவு கையோட நீ கை இங்கே டப்பால யாராவது போடுவாங்களோ, டப்பால போட்டு வச்சுருக்கிறேன். தெரிஞ்சாதப்பா அதில் போட்டு வச்சுக்கிற. போர்வைகளை மடிச்சு வை, ஏனமெல்லாம் கழுவி கொடு. சரி சரி. பால் வாங்கிட்டு எனக்கு வெறும் கை வீசிட்டு போகிறேன்.